முக்கோணம் SVS ரீஃபைன் கடலை எண்ணெய். சுவைகள் எல்லாம் உதயம். இந்த மாதிரி தருணத்துல வீரர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மச்சி ஒரு கோட்ரு சொல்ல. ஏஜென்ட் மானிட்டர் மாணிக்கவேல் ரிப்போர்ட்டிங் சார். மது போதையில ஒரு ஆசாமி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உருண்டு பிறண்டு அங்க பிரதேசனம் பண்ணக்கூடிய காட்சிகள் இணையத்துல வேகமா பரவி வருது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமா கருதப்படுது. ஸோ எப்பவுமே பொதுமக்கள் ஜனம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுல ஒரு மனுஷன் வீட்டுக்கு போனதான் நினைக்கிறேன், ஆனா எந்த பஸ்ல ஏறுதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பஸ்ஸு கீழேயும் பருத்து பிறண்டு உருண்டுகிட்டு இருக்காரு. கையில பாட்டில் வேற. நூத்துக்கணக்கான பேருந்து வந்து போகக்கூடிய இடம், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு பகுதி. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம அந்த கான்பிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மனுஷன் படுத்துக்கிட்டு பிறந்துகிட்டே இருக்காரு. ஜாலியா இருக்கு அவருக்கு. 50 வயதுல மதிக்கத்தக்க நபர் குடி போதையில ரகலையில ஈடுபடக்கூடிய இந்த காட்சிகள் பரபரப்பு உருவாக்கியிருக்கு. இதனால சில பஸ்ஸை இயக்க முடியாம கஷ்டமும் பட்டிருக்காங்க. சரி, அந்த மனுஷனே தட்டு தடுமாறி எப்படியாவது ஓரமா போய் படுத்துருவாருன்னு பார்த்தா இதனால கடுப்பான ஒரு பொது பயணி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை 2 பக்கமும் அலாக்கா லபலபலன்னு இழுத்துட்டு போயிட்டு ஓரமா போட்டாரு. 2 மணி நேரத்துக்கு மேல படுத்து உருண்டு பிறண்டு அங்க பிரதேசனம் பண்ண அந்த மனுஷன் கடைசியில ஓரமா போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மனுஷன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி நிறைய பேரு குடி போதையில அலப்பற பண்ணக்கூடிய காட்சிகளை அங்கங்க பார்க்க முடியுது. சில பேரு நடு ரோட்ல படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டி விபத்துக்குள்ளாவறாங்க. காவல்துறை இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் அவங்க தரப்புல இருந்து வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க. இந்த குடிபோதை ஆசாமி பண்ண அலப்புற வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுடைய சம்பிரதாயத்தை பண்ணுங்க. அதை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கப்பா. பட்டா அப்ப மீடியா மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அது எதுக்கு வேணா, மீடியான்னு வந்து எதுவுமே வேணாம். நான் சொன்னேன் இல்ல, ஐ நீட் நாட் டூ எனிதிங் இன் சினிமா, பட் I am not going to work after my studies, so at least படிக்கும் போது something fun I will do na, no way அப்படின்றாரு. நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ let it finish with me. நீங்க வந்துட்டு யாருமே மீடியாவுக்கு அந்த பக்கமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அப்போ விக்னேஸ்வரன் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட் நீங்க சொல்லிருக்கீங்க, மேரேஜ் நீங்க போகுனீங்களா? ஸோ அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? நீங்க அவங்க ப்ரெசென்டபிளா இருந்தாங்களா? எப்படி? அவங்க ரொம்ப she looked like a goddess அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்தாங்க பார்க்க. அண்ட் ஐ திங்க் நயன்தாரா மேம் வந்துட்டு she is an inspiration to many women, no, to not. முக்கோணம் SVS சன் ஆயில். SVS என்றும்